இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 107 அதிகாரம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு. ஆண்டவருடைய வஸ்திரத்துல ஒரு வல்லமை புறப்பட்டது. அவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ வசனத்துல அவர் அனுப்பப்பட்ட இந்த வார்த்தையில அனுப்பும்போது இந்த வார்த்தை மூலமாக உடைக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய இருதயம் தேற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை நிமித்தமாக ஆண்டவர் ஒருவன் பாவம் செய்துவிட்டு தேவ சமூகத்தில் வரும்போது இந்த வார்த்தை அவனுடைய இருதயத்துக்கு நேராக கடந்து போகும்போது அவன் மனம் திரும்புகிறான். அவன் இருதயம் நொறுக்கப்படுகிறது என்பதையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வானம் பூமி ஒழிந்தாலும் என் வார்த்தை மாறாது என்று சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசப்பா எத்தனையோ வார்த்தைகளை நம்மோட பேசி இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா திருப்தி ஆகிறது என்றால் அவருடைய வசனம் வார்த்தை பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆபத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு உதவி செய்து இக்கட்டான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி நம்மை ரட்சிக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் வார்த்தையினாலே நம்மை விடுதலையாக்குகிறார், நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் வேதத்தில். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நிர்மூடர் தங்கள் மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் சில பலவீனம் அடைகிறோம், சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் அது யாரால வருகிறது? நம்முடைய தவறினால், நம்முடைய பாவங்களினால், நம்முடைய தாறுமாறான வாழ்க்கை நிமித்தமாக நாம் நோய்வாய்ப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இவர்கள் எனக்கு ஏதோ செஞ்சு விட்டாங்க, இந்த மனுஷன் எனக்கு ஏதோ செஞ்சுட்டான், அந்த மனுஷன் ஏதோ செஞ்சுட்டான். இல்லைங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேதத்துல உள்ள வசனத்தை நம்ம பார்க்க வேண்டும். பாதகம்னா நம்ம தடுமாற்றமுள்ள ஒரு வாழ்க்கை, அக்கிரமங்களிலும் நோய் கொண்டு நாம் செய்கிற பாவத்தினால்தான், அக்கிரமக்காரர் பாவத்தின் நிமித்தமாக நாம் நோய்வாய்ப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டோட வார்த்தையும் சொல்லுகிறது என்னவென்றால், பாவம் செய்யாமல் இருக்கிற மனிதர்கள், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார், அவர்களை ரட்சிப்பார் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு பாவமுள்ள ஒரு வாழ்க்கை, பொல்லாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்து நீ பாவத்தில் இருந்து கொண்டு அதோடைய பலன் பாவம். நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த ஒரு முறை மட்டும் இந்த காரியத்தை நான் செஞ்சிடறேன், இந்த ஒரே ஒரு முறை மட்டும் இந்த காரியத்தை நான் பண்ணிடுறேன், இனி இப்படிப்பட்ட காரியங்களை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாவ வாழ்க்கையில விழுகிற ஜனங்கள், அந்த பாவம் நம்மை அடிமைத்தனமாக மாற்றிவிடும். அந்த பாவத்திலிருந்து நம்மளால வெளியே வர முடியாது. அநேகருடைய வாழ்க்கையில் நீங்க கேட்டு பாருங்க,
நான் கொஞ்ச நாள் தாங்க இந்த காரியத்தை செஞ்சேன். இதுக்கு நான் அடிமை. என்னால இந்த காரியத்தை நான் விடணும்னு நினைக்கிறேன். அதனால என்னால முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். ஆனா நான் இந்த காரியத்தை செய்யறேன். இரவானா நான் இந்த காரியத்தை செய்யறேன். இந்த இடத்துக்கு என் கால் போகுது. இந்த இடத்துக்கு என் கை போகுது. இந்த காரியத்தை நான் துணிகரமா செய்யறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம். அந்த பாவம் அவர்களை என்ன செய்யாதான் விடாது. அந்த பாவத்துக்கு அடிமையாக அந்த பாவம் அவர்களுக்குள்ளாக கிரிய செய்ய ஆரம்பித்து விடும். பிசாசு அவர்களுக்குள்ளாக ஆர கிரிய செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கிற வண்ணமாக வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் வசனத்தை அனுப்பி அவர்களை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன், விடுதலையாக்குவேன், ரட்சிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேதத்தின்படி நாம் வாழ்ந்தால்தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை ஜெயிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவர்களுக்கு ஆண்டவர் குணமாக்குற வல்லமை கடந்து வரும். ஆண்டவர் வார்த்தை கடந்து வரும். அவர்கள் விடுதலை ஆவார்கள், சுகம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது கீழ்ப்படிதல் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வர வேண்டும். இன்றைக்கு உலக காரியத்துக்கு நீ ஓடிக்கொண்டு இருக்கலாம். உலக மக்களோட உலகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள் இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவரும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்க கீழ்ப்படியும் போது இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்யும். ஆனால் நீங்கள் உலக காரியங்களுக்கு சிக்குண்டவர்களாய் இருந்தால், நீங்கள் பாவத்தின் நிமித்தமாக உங்களுக்கு வியாதிகள் வந்திருக்கலாம், மரண படுக்கைகள் இருக்கலாம். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் வார்த்தையின் மூலமாக உங்களை விடுதலையாக்குவார், சுகப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாம மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில இறங்கி பெரிய காரியங்களை செய்து முடிப்பீராக. அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்வீராக. எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல் மன்னிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை நிமித்தமாக எங்களை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க. எல்லா பலவீனத்துக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.